பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக 2 இடங்களில் சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், தற்போது சிபிசிஐடி சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. எத்தனை நேரம் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது? முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் ஆண்டவன் பூங்கா சாலையில் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் அமைந்திருக்கிறது. இதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 100 கோடி என்று கூறப்படுகிறது. இந்த நிலத்தை திருப்பூர் மற்றும் கோவையை சேர்ந்த தனி நபர்களுக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக பழனி அடிவாரம் போலீசார் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி அனுஷ் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர விசாரணை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் மோசடிக்கு உடந்தையாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் மாவட்ட பதிவாளர் சசிகலா ஆகியோர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மோசடி பத்திரப்பதிவை செய்து கொடுத்த திருப்புகழ் சுவாமிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் குறித்த தகவல்களை சிபிசிஐடி போலீசார் திரட்டினர். இதில் நெல்லையை சேர்ந்த 3 பேர் அறக்கட்டளை நிர்வாகிகளாக இருந்தது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு தற்பொழுது அந்த சோதனை நிறைவேற்று பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் நெல்லை பாளையங்கோட்டை சேர்ந்த குமாரகுருபரன், நெல்லை டவுன் சாலியர் தெருவை சேர்ந்த சண்முக சுந்தரம் மற்றும் சிவகுமார் ஆகியோர் இந்த மோசடி பத்திரப்பதிவில் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நெல்லை டவுன் சாலியர் தெருவில் வசித்து வரும் சண்முக சுந்தரம் என்பவரிடம் இன்று சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக விசாரணையை தொடங்கி நடத்தி வந்தனர். இவர் அப்பகுதியில் ஒரு டெக்கரேஷன் தொழில் செய்து வருவதாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய நில மோசடியில் ஒரு சாதாரண டெக்கரேஷன் தொழிலாளிக்கு எப்படி தொடர்பு வந்தது, இதன் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த நிலையை சேர்ந்த மேலும் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த சண்முக சுந்தரத்தின் வீடுகள் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையிலும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையை முடித்துக் கொண்டு சிபிசிஐடி போலீசார் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங். தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளத்துறை என்பவரை போலீசார் தேடி வரும் நிலையில் சிபிசிஐடி சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. நெல்லையை தொடர்ந்து தற்போது திருப்பூரிலும் சிபிசிஐடி சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவேல் வழங்க கேட்கலாம். மணிவேல், தற்போது திருப்பூரில் சிபிசிஐடி சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். பழனி கோவில் நிலமோசடி வழக்கில் மடத்துக்குளத்தில் வெள்ளத்துறை வீட்டில் 5 மணி நேரம் சிபிசிஐடி தீவிர சோதனை, முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். மடத்துக்குளம் பழனி தண்டாயுதபாணிசாமி திருக்கோவில் நிலமோசடி வழக்கில் தொடர்புடைய வெள்ளத்துறையின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் கடந்த 5 மணி நேரத்துக்கு மேலாக மேற்கொண்ட அதிரடி சோதனை முடித்துவிட்டு முக்கிய ஆவணங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள வெள்ளத்துறையின் தேடி வந்த சிபிசிஐடி காவல்துறை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள பாப்பாங்குளத்தில் உள்ள அவரது வீட்டில் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சிபிசிஐடி ஆய்வாளர் கேசவன் தலைமையில் 7 குழு பேர் கொண்ட போலீசார் மற்றும் மடத்துக்குள பகுதியை சார்ந்த வருவாய்த்துறையினர் கடந்த 5 மணி நேரத்துக்கு மேலாக வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் தீவிர சோதனை நடத்தினார். சோதனையின் போது தலைமறைவாக உள்ள வெள்ளத்துறையின் மகன் கர்ஜித் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த சோதனையில் முடிவில் நில மோசடி தொடர்பான முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து போலீசார் அவற்றை பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். இதனை அடுத்து நடவடிக்கை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி நில மோசடி தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது திருப்பூரில் சோதனையானது நிறைவு செய்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிவேல்.